ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டூ ஒன் மோர் வீடியோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நீங்க எல்லாரும் கேட்ட மாரி டே இன் மை லைஃப் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. எப்பவும் போல இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் டே இன் மை லைஃப் தான். ஸோ நார்மலா தான் போகும். அண்ட் இந்த டே இப்படி தான் போகுது. ஸோ எல்லா டேவும் இப்படி போகுன்றது கிடையாது. அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால டிஃபன் செய்ய வேண்டிய வேலை எனக்கு கொஞ்சம் இருந்ததுனால நான் கொஞ்சம் செஞ்சேன். நான் ஒரு ப்ரோ குக்லாம் கிடையாது. பட் சமைக்க தெரியும். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு தெரியும். அண்ட் இப்போ நான் எங்கே ஓடிட்டுருக்கேன்னா, நான் ரெடி ஆகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் போட்டு வந்தோடனே எல்லோரும் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த வெயிலில் எதுக்கு இவ்வளோ மந்தமான ட்ரெஸ் போட்டிருக்க, அதுவும் இந்த உல்லன் ட்ரெஸ் வேறு போட்டிருக்க, ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்க அப்படின்னாங்க. ஸோ நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் ரெகுலராக எனக்கு காலையில் இருக்க ப்ராக்டிஸ் நான் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு தான் அந்த டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் ஷிரடி வீடியோலேயே நான் பார்த்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பாபான்னு. அண்ட் முக்கியமாக அதில் ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் நம்ம வீடியோ அங்கே வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு. நம்மளால தான் அங்கே போக முடியல. பட் வீடியோ அட்லீஸ்ட் போயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் மைக் வாங்கிட்டேன். நான் கண்டிப்பாக அடுத்த வ்ளாகில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இது இப்போது நாய்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் ஸோ அந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ போக போக எனக்கு அது பழகிடும். இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேவா அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் சொன்னதுனால தான் நான் இப்போது அதை மாற்றிட்டேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டெல். ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதாக இருந்தாலும் இனிமேல் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் எவ்வளோ பேருக்கு இட்லி உப்புமா பிடிக்கும் அப்படின்னு. நிறைய பேர் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு இட்லினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்லி என்ன செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ அன்றைக்கி நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் இட்லியில் பொடியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. ஸோ நானும் அது ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்துச்சு. நாட் பேட். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா நைட்டு செஞ்சது இல்லை காலையில் செஞ்சது எதர் இட்லி உப்புமா இல்லை இந்த இட்லியெல்லாம் எண்ணெயில் போட்டு மசாலாலாம் போட்டு வறுத்து சாப்பிட்றது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. எப்போவுமே பெருசாக குக்கிங் பக்கம்லாம் நான் இப்போ போகிறதில்ல. ஏன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது டைமே. பட் அன்றைக்கி அம்மா பண்ண சொன்னதுனால நானும் போய் பண்ணிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லைஃப்பில் என்ன வேணால் வேலை செய்யுங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு டைவர்ஷன் பாயிண்ட் ஒன்று தேவைப்படும். நீங்கள் 9 ஹார்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த 9 ஹார்ஸ் மட்டும்தான் உங்களுக்கான ஒர்க் டைமாக இருக்கணும். மற்றபடி அதெல்லாம் உங்கள் பர்சனல் டைமாக இருக்கணும். ஸோ பர்சனல் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க? லைக் இப்போ சில பேருக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு மெஹந்தி பிடிக்கும். இல்லை சில பேருக்கு விளையாடுறது, புக் படிக்கிறது, இல்லை யூடியூப் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பேசிக்காக கொஞ்சம் குக்கிங், கொஞ்சம் யூடியூப், அப்புறம் கொஞ்சம் விளையாடுறது. இப்போது வண்டி ஓட்டுறது. இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. நான் டைவர்ட் பண்ணிக்கிறதுனால எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுற வேலையெல்லாம். ஸோ உங்களுக்கு எது டைவர்ட் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ 12:00 ஆனதுனால நம்ம போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என் ரூமெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். லைக் பெட்ஷீட் எல்லாம் மடித்து நம்ம ஒர்க் பண்ணுற இடம் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அதுவே பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ எப்போவுமே நீங்கள் சுற்றி ஒர்க் பண்ணுற இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹலோ, மண்டே மார்னிங். இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு போகல. ஆனால் வேலை பார்க்கவே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஒசூரில் எல்லோரும் திருவிழாவை கொண்டாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி நாளைக்கே ஒசூரில் திருவிழா. பட் நம்ம வேலை செய்யணும். மண்டே மார்னிங் எவ்வளோ பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். மற்ற நாள் கூட எதோ செஞ்சிடலாம். அதேமாதிரி ஃப்ரைடேனா ஜாலியாக இருக்கும். இதே மண்டேனா எப்போவுமே நான் ஆஃபீஸ் போயிடுவேன். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க பேசுகிறதுக்கு, அப்படியே ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த மண்டே போக முடியல. ஸோ கால் வந்துகிட்டே இருக்குது. எதுக்குன்னா நான் வந்து அப்போது ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி சரி ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நௌக்கரியிலலாம் அப்டேட் பண்ணேன் ப்ரொஃபைலை. ஸோ அப்புறம் நான் விட்டுட்டேன். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அந்த ஹிஸ்ட்ரி லைக் அந்த கதையெல்லாம் நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இப்போ நான் எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை, இங்கே தான் இருக்கிறேன். ஸோ அந்த கால்ஸ் இன்னும் நௌக்கரியிலேருந்து பார்த்து கால் பண்ணாங்க. தெரியல, மேபி நவம்பருக்கு அப்புறம் வேணால் பார்க்கலாம். லக் இருந்தால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். இல்லைனா இருக்கிறதே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்குது.
எப்படிங்க எடிட் பண்ணுறீங்க? லைக் ஒர்க் போகிறீங்க, வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். லைக் என்ன ஆப்பு, அப்புறம் என்ன எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நிறைய ஸ்டார்டிங் என்ன மாதிரி பிகினிங்கில் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது. மீன்ஸ் மண்டே ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கான்சர்ட் போயிருந்தேன்ல, ஸோ கான்சர்ட் ஃபுல்லாக எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் ஆப்வியஸாக பெரிய ஃபேன் ஆஃப் கேம்சூரி, அவங்களோடதும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ ஃபேன் கேர்ள் மூமெண்ட் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வ்ளாகில். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. இப்போது நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். 12 மணி ஆச்சு. இப்போ நம்ம இந்த லேப்டாப் திறந்தால் இந்த பொட்டியை மூட 9:30 ஆகும். ஸோ ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸ்க்காக டெடிகேட் பண்ணிடலாம் இந்த ஹார்ஸ் ஃபுல்லாக. முடிஞ்ச நடுவில் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு கால் வருது, 1 minute. அண்ட் 12 o'clock ஆச்சுன்னா நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடும்ல. அண்ட் 12:30க்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கால் இருக்கும். ஃபர்ஸ்ட் காலில் நம்ம எல்லா அப்டேட்ஸும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி தான் அந்த டே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபுல் டே நம்மளுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளுக்கு அந்த காலில் தான் பேசுவாங்க. அது கொஞ்சம் லிசன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டா அப்புறம் பெருசாக கால் வராது. அங்கங்கே ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கால் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். மண்டேஸ் வந்து லிட்ரலி பேட். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. லாகின் ஆகி இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆகுது. 12க்கு லாகின் ஆனால் இப்போ தான் 1:30 ஆகுது. அதுக்குள்ளே ஒரு P1, அதுக்குள்ளே ஒரு இஷ்யூ, அதுக்குள்ளே இது, அதுக்குள்ளே இது, இப்படி 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 போனால் எப்படிங்க மண்டே காலையில் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ குறை சொல்கிறேன். இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வந்து நம்ம மறுபடியும் இந்த கால்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம். ஸோ யா, ஹெல்த்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி குடிச்சிட்டே இருங்க. என்ன மாதிரி ஹெல்த்தை யாரும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணி அப்புறம் நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு அப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நான் வந்து உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாங்க. அண்ட் நடுவில் எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா லேட் ஆயிடுச்சு. ப்ளஸ் எனக்கு பேக் டு பேக் இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ அப்படியே விட்டுட்டேன். நைட் லாக் அவுட் ஆக ஒரு 9:30 to 9:45 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் நடுவில் எதுக்கோ ட்ரெஸ் மாற்றினேன். ஏதோ போட்டு பார்க்கணும் அடுத்த நாள் கம்பெனிக்கோ எதுக்கோ நான் அப்படி ஏதோ யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். அது முடித்த உடனே அண்ட் எங்கள் அம்மா வந்து என் வீடியோஸை ரெகுலராக பார்ப்பாங்க. ரெகுலராக இந்த சென்ஸ் நான் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் வியூ அவங்களதாக தான் இருக்கும். எப்போவுமே அவ்வளோ சப்போர்ட்டிவ். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் அம்மா தான் படிப்பாங்க. எங்கள் அம்மா லைக் பண்ணுவாங்க. ஆனால் ரிப்ளை பண்ணுறது நான் தான். பட் என்ன பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க, அதெல்லாமே பார்க்குறது எங்கள் அம்மா தான். ஸோ ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு எங்கள் வீட்டில். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக எல்லாருக்கும் அவங்க வீட்டில் அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரி தான். அண்ட் நைட் வந்து எங்கள் அப்பா 11 o'clock வந்தார். நான் வண்டி ஓட்ட பழகிட்டு இருந்தேன் மெயின் ரோட்டில். ஸோ பேக்கரி இருந்துச்சு. எனக்கு பன்னும் ஜாம், ப்ரெட்டு ஜாமு, பன்னு ஜாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வரும்போது நாங்கள் பேக்கரியில் வாங்கிட்டு வந்துட்டுருந்தோம். அண்ட் சின்ன வயசுலலாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி நைட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து 11 o'clock வரும்போது எங்களுக்கு வாங்கிட்டு வருவார் ஸ்நாக்ஸு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அதெல்லாமே ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ இப்படி தான் அந்த டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.